வெல்கம் டு யூபிஎஸ்சி வினு. ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 மெயின்ஸ் பாலிட்டி கொஷின். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். பிகாஸ் அந்த டைமில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட பில் பாசேஜ் அப்படிங்கிறது குலட்டின் அந்த கான்செப்டில் தான் பில் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒன் சைடடாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. The growth of cabinet system has practically resulted in marginalization of parliament supremacy. ஸோ கேபினட் சிஸ்டமோட growth வந்து பார்லிமெண்ட் சுப்ரீமசியை வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே சரி, ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ கேபினட் சிஸ்டம் அஃபெக்டிங் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்? திஸ் இஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன். ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு 100 words 150 wordsக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்தியா adopted cabinet system from UK where executive is collectively responsible to the parliament. அதாவது யூகேலேருந்து நம்ம வந்து காப்பி பண்ண ஒரு கான்செப்ட் தான் கேபினெட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, where the executive is collectively responsible to the parliament. சரிங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட். ஸோ இந்த சிஸ்டம் வந்து நம்ம யூகேலேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, growth ஆஃப் கேபினெட் சிஸ்டம். ஸோ ஆக்சுவலாக கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே அங்கேருந்து நம்ம கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம். growth ஆஃப் கேபினெட் சிஸ்டம் எப்படி? த்ரூ ரைஸ் ஆஃப் பிஎம்ஓஸ் அண்ட் கேபினெட் செக்ரட்டரிஸ். ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகிடுச்சு அண்ட் கேபினெட் செக்ரட்டரிஸோட ஆக்டிவிட்டீஸும் அதிகமாகிடுச்சு. அவங்களோட பவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேபினெட் கமிட்டி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிச்சன் கேபினெட். ஸோ தோ இட் இஸ் இன்ஃபார்மல் பட் லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கேபினெட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. However, this has resulted in marginalization of parliament supremacy. என்னது? ரைஸ் ஆஃப் பிஎம்ஓஸ், கேபினெட் செக்ரட்டரி, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேபினெட் கமிட்டி, கிச்சன் கேபினெட், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டோட ப்ரொசீஜரை மார்ஜினலைஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் பார்லிமெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே இவங்க பண்ணிடுறாங்க. பார்லிமெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே யார் பண்ணிடுறாங்க? கேபினெட், கிச்சன் கேபினெட், பிஎம்ஓஸ் இவங்கெல்லாம் பண்ணிடுறாங்க. ஓகே, பார்லிமெண்ட் சுப்ரீமசி ரெஃபர்ஸ் டு sovereignty of the parliament in legislative process. It has been marginalized. ஸோ பார்லிமெண்ட் எதுக்காக அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது மார்ஜினலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்லிமெண்ட் சுப்ரீமசி அப்படிங்கிறது லெஜிஸ்லேஷன் ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் வந்து ஆக்டாக மாறுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு இடம் வந்து எது? பார்லிமெண்ட். பட் அந்த பார்லிமெண்ட் எந்த வேலையுமே பண்ணுறதில்ல, முன்னாடியே டிசைட் பண்ணி தான் பார்லிமெண்ட்குள்ளேயே வருது. ஸோ அதை டிசைட் பண்ணுறது யார்? பிஎம்ஓஸ் அண்ட் கேபினெட் செக்ரட்டரிஸ் அண்ட் கிச்சன் கேபினெட். ஸோ இதனால தான் வந்து பார்லிமெண்ட்டோட பவர் வந்து என்ன இருக்குது? மார்ஜினலைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஸோ இது என்ன ரீசன்? வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ்? ஓகே, த growth ஆஃப் கேபினெட் சிஸ்டத்தை பற்றி சொல்லியாச்சு. வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ்? No clear separation of power due to membership of parliament. So executives யாரு? So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா no clear separation of power. So no clear separation of power due to membership of parliament. So because executives வேற, legislature ரெண்டு பேருமே வேற கிடையாது, ரெண்டு பேருமே வந்து MPs தான். ஸோ அந்த இடத்துல clear separation of power இல்லை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் பாயிண்ட். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். நெக்ஸ்ட், ஆர்டினன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 123. ஸோ இது வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து கோட் பண்ணுறோம். ஆக்சுவலாக 2010க்கு முன்னாடி வரையும் 6 ஆர்டினன்ஸ் பர் இயர் தான் பாஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து 11 ஆர்டினன்ஸ் வந்து 2020. ஸோ 2010லேருந்து 2020க்குள்ளே பர் இயரே 11 ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக 1 to double ஆயிருக்கு. ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பார்லிமெண்ட் இல்லாத டைமில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் நம்ம ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணணும். ஆர்டினன்ஸ் மட்டுமே பாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எமர்ஜென்சி ஆக்டாக மட்டும்தான் இருக்கணுமே தாண்டி யூஸ்வல் ஆக்டாக இருக்கக்கூடாது. பட் நம்ம கவுண்டை பார்த்தா அப்படி கிடையாது. நெக்ஸ்ட், 10th schedule அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் விப் curtails the freedom of speech of members as they have to follow the party line. ஸோ ஆக்சுவலாக வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் விப் ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எம்பிஸோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்டெயில் பண்ணுது. பிகாஸ் எம்பி ஹேஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இண்டிவிஜுவலாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த கண்ட்ரி ஹேஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். பட் எக்ஸ்க்ளூசிவ்லி எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ரூலிங் பார்ட்டியோட எம்பியே ரூலிங் பார்ட்டியை ஆப்போஸ் பண்ணி பேசலாம், அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குது. பட் அந்த விப்பும் அதுக்கடுத்து 10th ஷெட்யூலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை என்ன பண்ணுது, பேச விடாமல் தடுத்து நிறுத்துது. இன்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட், பொலிட்டிசைசேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்பீக்கர். பிகாஸ் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வந்து மணி பில்லா இல்லை நார்மல் பில்லா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய பவரில் இருக்காங்க. முக்கியமான பில் எல்லாமே மணி பில்னு சொல்லிட்டா ராஜ்யசபாக்கு பவர் எல்லாம் போயிடுது. அதனால ஆதார் ஆக்டையே வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மணி பில்னு சொல்லி பாஸ் பண்ணதுனால ராஜ்யசபா அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியறதில்ல. பிகாஸ் ஒரு பில் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஹவுஸுமே அதை என்ன பண்ணணும், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். பட் இந்த ஸ்பீக்கர் வந்து பொலிட்டிசைஸ் ஆஃபீஸ், அந்த ஸ்பீக்கரோட ஆஃபீஸ் வந்து பொலிட்டிசைஸ் ஆனதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே மணி பில், முக்கியமான பில் எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸே பண்ணுறதுக்கு விடுறதில்ல. மணி பில்னு பண்ணி போட்டு மணி பில்னு சொன்னதுனால ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில் ராஜ்யசபாக்கே போகிறதில்ல. நெக்ஸ்ட் டிக்ளைனிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஒரு பில் பாசிங்லேயும். பிகாஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸஸை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தால் அதை திருத்தி அனுப்புறதுலேருந்து ஒரு எம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் கைடாக வந்து யார் இருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். பட் அவங்களோட ஒர்க்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து செட்டிங் பார்லிமெண்ட்ரி ஏஜென்ட் பை தி கவர்மெண்ட் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் ரோல் ஆஃப் ஸ்பீக்கர், சஸ்பென்ஷன் ஆஃப் கொஷனிங் ஹவர்ஸ் டியூரிங் கோவிட். ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. கோவிடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனாக வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஷின் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ கொஷின் அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு வேலையெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் எம்பிஸ் ஆஃப் ஹேஸ்டி பேசேஜ் ஆஃப் பில். யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த எம்பியை சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து நியூஸில் வந்து பார்த்துட்டே இருந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஹேஸ்டி பேசேஜ் ஆஃப் பில். ஸோ ஆக்சுவலாக ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அந்தளவு ஈக்குவலாக பவர் இல்லாதனால, ஸோ மோர் தென் த மெஜாரிட்டி வந்து ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுனால பில் பாசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலட்டின் மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருந்தது. நெக்ஸ்ட் ஸோ இதோட வே ஃபார்வர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எப்படி பார்க்கலாம், growth ஆஃப் கேபினெட் சிஸ்டம். ஸோ growth என்னெல்லாம் வந்து கேபினெட் சிஸ்டம் எப்படி க்ரோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் சிஸ்டம் வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம் மார்ஜினலைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரீசன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் கொஷின் இன் யூபிஎஸ்சி 2024 கேட்டது. பிகாஸ் எல்லாருமே வந்து வருஷம் பூரா நியூஸில் பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இது வே ஃபார்வர்டு என்ன பண்ணலாம், அடாப்டிங் யூகே சிஸ்டம் ஆஃப் மேண்டேட்டரி ஸ்க்ரூட்டனி ஆஃப் பில் பை பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். எல்லா பில்லுமே மேண்டேட்டரியாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும். அது ஆல்ரெடி யூகேல இருக்குது. இம்பார்ஷியல் ரோல் ஆஃப் ஸ்பீக்கர். ஸோ ஆக்சுவலாக ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறாரு ஒரு பில் வந்து மணி பில்லாக மாற்றலாமா இல்லை நார்மல் பில்லாக லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலையுமே பாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஸ்பீக்கர் ஷுட் ரிவீல் த பார்ட்டி ஒன்ஸ் ஹி கெட் செலக்டட். ஸோ இந்த பொலிட்டிசைசேஷன் ஆஃப் ஸ்பீக்கர், அதுக்கு ஆன்சர் என்ன இருக்குது, அந்த பொலிட்டிசேஷன் எப்போ நடக்குது, அவர் குறிப்பிட்ட பார்ட்டியை பிலாங் பண்ணி இருக்கிறதுனால தான் நடக்குது. அப்போ ஒன்ஸ் வந்து ஸ்பீக்கராக செலக்ட் ஆகிட்ட அப்புறம் அந்த பார்ட்டிலேருந்து ரிலீவ் ஆகிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிசைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒன்ஸ் அ ஸ்பீக்கர் ஆல்வேஸ் அ ஸ்பீக்கர். ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணிட்டா ஆல்வேஸ் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டென்யூர் முடிகிற வரைக்கும் ஸ்பீக்கராக இருக்கணும். அதுதான் வந்து யூகேவோட சிஸ்டம். நெக்ஸ்ட் டிஃபெக்ஷன் should be decided by the president on the advice of election commission of India. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிகாஸ் இந்த டிஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் ஒரு பில்லை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. இப்போ டிஃபெக்ஷன் அவர் டிஃபெக்ட் ஆயிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா விப்பு டிசைட் பண்ணாமல், பொலிட்டிக்கல் பார்ட்டி டிசைட் பண்ணாமல், அது பிரசிடென்ட் வித் ஹெல்ப் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற கிரைட்டீரியாவை கொண்டு வரும் பொழுது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் இம்யூனிட்டி ஆஃப் தி எம்பிஸ் இன்சைட் த பார்லிமெண்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃபர் சைட் ஆகுது. நெக்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் குட் ஆஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹூ ஒர்க்ஸ் இட், ஸோ நீட் டு ஸ்ட்ரென்தன் த டெமோக்ரஸி. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள், கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நல்ல விஷயம்தான். ஸோ எந்த அளவுக்கு, அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து யார் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வர முடியும். அந்த கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி நான் கெட்டதும் பண்ணலாம், அந்த கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி நான் நல்லதும் பண்ணலாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கான்ஸ்டியூஷன் இஸ் குட் ஆஸ் இன்ஸ்டிடியூஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு குட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனும் குட்டாக இருக்கும். ஹூ ஒர்க்ஸ் ஆன் இட், ஸோ நீட் டு ஸ்ட்ரென்தன் த டெமோக்ரஸி. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்குடான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு growth ஆஃப் தி கேபினெட் கமிட்டி, நோ, அதுக்கப்புறம் வந்து ரீசன்ஸ். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ரைட்டிங் செஷன் ஆஃப் 2024 கொஷின்.